வந்து இது பார்த்துடலாம். நேரடி முடிச்சிடலாம். சிங்கிள் முச்சாச்சு, மல்டிபிள் முச்சாச்சு, மல்டி லெவல் ஹைரார்ச்சிக்கல் ஹைப்ரிட். ஓகே. மல்டி லெவல் என்னது? மல்டி லெவல் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஸோ இப்படிதான் இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி கோட் எழுதுறது? லெவல் என்னன்னா 3 கிளாஸ். கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏ எதை டிஃபைன் பண்ணா டெஃப் ஆஃப் பி. வந்து இப்படி எழுதலாம். இதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ செல்ஃப் இது ஒரு கிளாஸ். கிளாஸ் பி எழுதியிருக்கேன். கிளாஸ் பியில் ஈவன் நம்பர் கண்டுபிடிப்போம். ஓகேவா?
இந்த சனிக்கிழமை டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அது எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. நீங்க அந்த டைம்ல முடிச்சீங்கன்னு வச்சுக்கோ, அட்லீஸ்ட் என் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து தப்பா சொல்லக்கூடாது. டைப் பண்ற அந்த அல்காரிதம தப்பா சொல்லக்கூடாது. ஸோ அது என்னன்றத தெளிவா சொல்லணும். வந்து நான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துடுறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் தனித்தனியா இப்போ கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து சிக்கு கிரியேட் பண்ணுங்க. என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் டாட் இந்த அப்ன்ற மெத்தடை கால் பண்ணா அதுக்கு என்ன பாஸ் பண்ணனா ஒரு நார்மலான ஸ்ட்ரிங் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு பட் ரிட்டர்ன்ல கொடுத்தனால என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள இருந்தா நம்ம பண்ண தேவையில்ல, பட் ரிட்டர்ன்ல கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணுவோமா. பிரிண்ட்ல இது கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் 0 லெட்டர் மட்டும் அப்பர்ல இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தானே கேட்குறேன், அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு என்ன எதுல இருக்கும்னா அப்பர்ல இருக்கும். இப்போ இதுல மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி ஆட் பண்றது, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி உள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தா என்ன கேட்டிருக்கு, மல்டி லெவல்ல ஏ பி சி. அதாவது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏ கொடுப்பேன், ரெண்டாவது பி கொடுப்பேன், அதுக்கப்புறம் சி கொடுப்பேன். சரி, அது கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்போம், இதுல ஏ மாதிரி ஏ சைன் ஆகும். அப்போ இங்க வந்து யோட இன்ஹெரிட் ஆகும். பார்த்துட்டேன். ஸோ அப்படிதான் கால் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸ் பேஸ் கிளாஸ் இங்க எங்க கால் பண்ணியிருக்காங்க, சைல்ட் கிளாஸ் எங்க கால் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான்
அப்போ ஏ கிளாஸ் இப்போ சிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேனா இப்போ என்ன பண்றேன் பிரிண்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஆட் நம்பர்னு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. ஆட் நம்பர்ல என்ன கொடுக்கணும்? So some type of list for I into 20. நான் இங்க என்ன பாஸ் பண்ணலாம்னா ஐய மட்டும் பாஸ் பண்ணணும். ரைட்டா? ஒர்க் ஆகுதா? இப்போ ஆர்டு நான் கொடுத்தாலுமே ஒர்க் ஆகுது. அப்பர் கொடுத்தாலுமே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ஆர்டுனா அதான் 1357 ஆர் நம்பர்ஸ் மட்டும் வரும். ஸோ இதே விஷயத்துல ஈவன் போட்டோம்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வரும். ஸோ லிஸ்ட்டை பாஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் அப்போ நான் சிக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும். அதனால பில இருக்கிறதும் பார்க்க முடியும், அதனால ஏல இருக்கிறதும் பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ ஒரு எப்படி கிளாஸ் கால் பண்ணாங்கன்னு பார்க்கணும். எம்ஆர்ஓ மெத்தட்னா இருக்குது, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இன்னரிட் என்ன ஆகுதுன்னா கீழே கடைசியா பேஸ் கிளாஸ் இப்போ இன்னரிட் எப்படி வைக்கானா கடைசி பேஸ் கிளாஸ் தான். பேஸ் கிளாஸ்ல இருந்தா மொத்த ஆப்ஜெக்ட்டுமே வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அப்போ அது கடைசியில இருந்து தான் மேல ஒரு ஒரு ஆப்ஜெக்டா போய் கால் ஆகுது. இந்த 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 இடத்துல நான் வந்து என்னன்னா எல்லாத்தையும் ஏன்னு கால் பண்ணனா வேற என்ன ரிட்டர்ன்ஸ்லாம் வந்துடும். MRO is the order of which Python loop method hierarchy class, especially play virtual loop counter multiple inheritance as a single method. May be found multiple superclasses to understand the concept. MRO and neither. They examine the process. ஸோ மல்டிபிள் ஆஃப் சூப்பர் கிளாஸ் கால் பண்றதுக்கு, அதாவது மல்டிபிள் ஆஃப் சப் கிளாஸ் கால் பண்றதுக்கு எனக்கு என்ன தெரியும்னா எம்ஆர்ஓ தெரியும். மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். ஓகேவா? மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் வந்து எம்ஆர்ஓ மெத்தட். ஓகே, எம்ஆர்ஓனா என்னன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் நானே டைப் பண்ணேன். எம்ஆர்ஓ வந்து என்னன்னா எக்ஸாம்பிள்.
ஏஎல்ஆர் இதுதான் பார்க்க. ஸோ எம்ஆர்ஓ மெத்தட்னா என்ன ஆச்சுன்னா, ஒரு மெத்தட் எப்படி கால் ஆகுதுன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஒரு மெத்தட் வந்து எந்த பிளேஸ்ல வந்து கால் ஆகுது, எப்படி கால் ஆகுதுன்ற ஒரு விஷயம். இப்போ நான் ஏ வந்து பி யோட இன்னரேட் பண்ணும்போது என்னன்னா, பிஏல சைல்டு கிளாஸ இன்னரேட் பண்றேன். சி கால் பண்ணும்போது என்ன பண்றேன்னா, அதுல பிஏ இன்னரேட் பண்றேன். அப்ப என்னன்னா, பில என்னென்ன கிளாஸ் இருக்கும்னா, ஏ கிளாஸும் இருக்கும், பி கிளாஸும் இருக்கும். ஓகேவா? ஏ அண்ட் பி 2 கிளாஸ் இங்க இன்னரிட் ஆயிருக்கு. அத எடுத்துன்னு வந்து சில இன்னரிட் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு இன்னரிட் டைப் இப்படிதான் இன்னரிட் பண்ணும். இப்படிதான் வந்து மல்டிபிள் பண்ணும். இப்படிதான் சிங்கிள் பண்ணும். இப்படிதான் மல்டி லெவல் பண்ணும்ன்ற மாரி ஸோ இன்னரிட் மாரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ஆஃப் டேட்டா இந்த இந்த ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. எம்ஆர்ஓ நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா, அதாவது கிளாஸ சேஞ்ச் பண்ணோம்னா, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ம் சிம்பிளா ஒரு கோடு எழுதுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டா இல்லாம கிளாஸ் ஏ ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்றேன்னா, பாஸ் பண்றேன். கிளாஸ் பி பாஸ் கிளாஸ் சி பாஸ். இப்போ 3 கிளாஸ் எழுதுறேன். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கிளாஸ் ஏக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்? ஏவ கால் பண்றேன். ஏவ கால் பண்ணி பண்ணா வரும். இதே நான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டி லெவல்ல மல்டிபிள் என்ன பண்ணா ஏ அண்ட் பி கால் பண்ணும். ஓகேவா? ஏ அண்ட் பி கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, கிளாஸ் சிக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்.
Okay. Okay. cannot grade constraints of method resolution. இது மாதிரி என்னால கிரேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்போ இதோட எம்ஆர்ஓ என்னவா இருக்கும்? எப்படி மெத்தட் பார்க்கறது? இதோட ரெசல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுது? பி ஆர்கே கிடையாது. ஆர் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ எம்ஆர்ஓன்னும் போது அந்த மெத்தட் ரெசல்யூஷன் ஆகுது என்ன பண்ணா மீன் பிக்கு போகுது, மீன் சிக்கு போகுது, அதுக்கப்புறம்னா ஏ போகுது. கரெக்டா? பேக் டு ரிவர்ஸ்ல இருந்து பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு போகுது. ஓகேவா? அந்த அல்காரிதம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் பர்சனலைஸ் அல்காரிதம். லீனியர் பர்சனலைஸ் அல்காரிதம்னா பின்னாடியில இருந்து டேட்டாவை பாஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற அல்காரிதம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டேட்டா வந்து பின்னாடியில இருந்து டேட்டா பின்னாடியில இருந்து கால் பண்ணிட்டு போகும். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எம்ஆர்ஓ, அதாவது ஃபர்ஸ்ட் பிக்கு போ, பில பார்த்தா ஏல இன்னரிட் ஆயிருக்க கிளாஸ் இருக்கு, அப்புறம் சிக்கு போ, சில இன்னரிட் ஆயிருக்க கிளாஸ் இருக்கு, அப்புறம் ஏக்கு நான் போறேன். இப்போ டைரக்டா ஏல போ, ஏபிசின்னு போனா எனக்கு என்ன வருதுன்னா எம்ஆர்ஓ மெத்தட் எரர் வருது. ஓகேவா? cannot create consent of method resolution. என்னால வந்து இந்த மெத்தட் ரெசல்யூஷன்ல என்னால பார்க்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏவை கால் பண்ணி வச்சிருக்க. ஓகேவா? அது மாதிரி என்னால எந்த ஒரு டேட்டாவுமே பாஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எரர் வருது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஆர் இன்னரிட். அதுக்கு தான் இன்னரிட் வச்சிருக்காங்க. இந்த ரெசல்யூஷன்ல இருந்தா கால் பண்ணோம், இப்படிதான் டேட்டா பாஸ் பண்ணணுன்றதுக்கு தான் அந்த எம்ஆர்ஓ மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? அந்த அல்காரிதம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. Linearization algorithm. Order defined by inherit graph. ஓகேவா? the structure of method resolution. அதை inherit graphனா அந்த inheritக்கு யூஸ் பண்ணிருப்போம்ல கிராஃப் மாதிரி. இப்போ டயக்ராம் காட்டியிருப்போம்ல, பேஸ் கிளாஸ் டிரைவ் கிளாஸ் இது மாதிரி தான் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த ப்ராசஸ்ல மட்டும்தான் அதை கால் பண்ற மாதிரி இருக்கும். யூசர் மஸ்ட் விசிட் சூப்பர் கிளாஸ் ஒன்லி ஆஃப்டர் த மெத்தட் த லோக்கல் கிளாஸ் விசிட். ஸோ இதுவான ப்ரிசர்வ் மோனோட்டோனசிட்டி இதுவான. ஓகே. ஸோ மேஜரா எனக்கு என்ன தேவைன்னா லீனியரைசேஷன் அல்காரிதம்க்கு அதான் நான் இப்போ பார்த்த எம்ஆர்ஓ மெத்தட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த கிராஃபை பேஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிராஃப்ல இருக்கிற மாதிரி மெத்தடை கரெக்டாக கால் பண்ணா எனக்கு எந்த எரருமே வராது. அந்த கிராஃபை தாண்டி வேற ஏதாவது மெத்தட் கால் பண்ணுனா எம்ஆர்ஓ மெத்தட் வந்து இதுவாகும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா வந்து நான் அந்த ப்ரிசர்வேஷன் கிராஃப்ல இருக்கிற மெத்தட்ஸை கால் பண்ணி அன்வான்டா ஏதாவது டேட்டாவை கால் பண்ணனா எனக்கு எரர் வரும். ஸோ இதுதான் எம்ஆர்ஓ மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஓகேவா? ஆனா அட்லீஸ்ட் எம்ஆர்ஓ மெத்தட்னு ஒன்று எதுக்காவது தெரிஞ்சுக்கங்க. இன்டர்வியூல கேட்கும்போது புதுசா கேட்ட மாதிரி கேட்காது. ஓகேவா? சிங்கிள் இருங்க, இந்த ஊப் கான்செப்டுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ம். ஹைபிரிட் இருக்கு. சிங்கிள் மல்டிபிள் மல்டிலெவல் ஹைரார்கிக்கல் ஹைபிரிட். ஸோ இந்த கிராஃப் படி தான் நான் வந்து மெத்தடை கரெக்டாக கால் பண்ணேன். இந்த கிராஃப்ல என்ன சொல்லிருக்கு? சிங்கிள்னா ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு, மல்டிபிள்னா ரெண்டு பேரண்ட்டா அவங்க கிட்ட இருந்து வர சைல்டு. ஓகேவா? ஸோ அப்பா அம்மா அவங்க கிட்ட இருந்து வர ஒரு இன்னரிட் சன்னு. ஸோ மல்டி லெவல்னா பரம்பரை பரம்பரை அப்பா, தாத்தா, அதாவது அப்பா தாத்தா பேரன். ஸோ மூணு இது வரும்ல. ஸோ தாத்தா கிட்ட இருந்து அப்பாவுக்கு தாத்தா அப்பா பேரன். ஸோ மூணு இது வரும். ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் சைல்டு மூணு இருக்கு. ஸோ கிராண்ட் ஃபாதர் கிட்ட இருந்து ஃபாதருக்கு ஒரு இன்னரிட் ஆகுது, ஃபாதர் கிட்ட இருந்து சைல்டுக்கு ஒன்று இன்னரிட் ஆகுது. இது மல்டி லெவல் செயின் மாதிரி. ஸோ பரம்பரை பரம்பரையா வர்றத என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி லெவல்னுவாங்க. ஹைராரிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிங்கிள் கிளாஸும் இருக்கும். அதாவது இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மல்டிபிளும் இருக்கும், இன்னொன்னு வந்து ஒரு சிங்கிளும் இருக்கும். ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன் மாதிரி ரியாக்ட் ஆகும், ஒரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன் மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ ஒரு நிமிஷம். Multiple derived class created from same class. Multiple of derived class. This kind of inheritance known as hierarchical inheritance. In the instant we have two base class, parent and
கிளாஸ் as well டூ சைல்டு. அதாவது எனக்கு எப்படி இருக்கும்னா மல்டிபிள் டிரைவ் கிளாஸ், அதாவது ஒரே ஒரே ஒரு பேரண்ட் அதுல இருந்து மல்டிபிள் ஆஃப் டிரைவ் கிளாஸ் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நான் சொன்னேன்ல, ஸோ இது மாதிரியும் ஒர்க் ஆகும், மல்டிபிள் மாதிரியும் ஒர்க் ஆகும், சிங்கிள் மாதிரியும் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி எங்க மேனேஜருக்கும் ஒர்க் ஆகுறாரு, டெவலப்பருக்கும் ஒர்க் ஆகுறாரு. ஓகேவா? சரி, ஓகே. ஹைரார்கிக்கல் அப்படின்னா அனிமல் ஹைரார்கி, ஷேப் ஹைரார்கி. சிங்கிள், மல்டிபிள். இதோ இந்த இந்த டயக்ராம் முக்கியம். இதுல வேணா பாருங்க. சிங்கிளுக்கு ஏத்த மாதிரி பேரண்ட் சைல்டு சொல்லியிருப்பாங்க. மல்டிபிளுக்கு ஏத்த மாதிரி மதரு ஃபாதரு அவங்க இருந்து வர இன்னரி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மல்டி லெவல்னா பேஸ் கிளாஸ், இன்டர்மீடியட் கிளாஸ், டிரைவ் கிளாஸ். ஓகேவா? ஸோ அப்படியே பரம்பரை பரம்பரையா வர விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் தான், அதாவது இந்த ஒரு கிளாஸ் தான் இருக்கும். இந்த ஒரு கிளாஸ்ல இருந்து எல்லா டேட்டாக்கும் பாஸ் ஆகும். பேரண்ட் ஒன், பேரண்ட் ஒன். ஓகேவா? ஸோ எந்த கிளாஸ் கால் பண்ணாலுமே இந்த கிளாஸ் கம்பல்சரி இருக்கு. ஓகேவா? ஸோ சைல்டு டூவை கால் பண்ணாலுமே அதுல என்னன்னா சைல்டு ஒன்னு இருக்கணும். சைல்டு ஒன்னை கால் பண்ணாலுமே அதுல என்னன்னா பேரண்ட். இப்போ எந்த சைல்டு கிட்ட போய் கேட்டாலுமே அவங்க பேரண்ட்டை பத்தி இப்போ ஆஹ் ஒரு ஒரு இப்போ ஃபேமிலியில 3 சைல்டுன்னு வச்சுங்க. 3 சைல்டு கிட்டயும் போய் உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாருன்னு கேட்டா அது கரெக்டா சொல்லணும். அப்ப என்னன்னா அது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அவங்க பேரண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கிளாஸுமே என்ன எதை பேஸ் பண்ணி, எத்தனை டிரைவ் கிளாஸ் இருந்தாலுமே அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா பேரண்ட் கிளாஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். எத்தனை கிளாஸ் வேணாலும் வச்சுக்கோ, அதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா என்ன பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. நாளைக்கு